Hello students, this is SP here. Class 12, Chapter 7, Exercise 7.2, Question number 37. Exercise 7.2. Okay. Integral x cube sin of tan inverse x to the power 4 divided by 1 plus x to the power 8 dx. x4 வந்து t ன்னு எடுத்துங்க. இந்த t ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. dt divided by dx is equals to 4x cube. இங்க என்ன இருக்கு? x cube இருக்கு, dx இருக்கு. அப்ப இந்த dx இந்த பக்கம் கொண்டாந்துரு, 4 இங்கே கொண்டாந்துருக்கு. அப்ப என்ன வரும்? dt divided by 4 equal to x cube dx ன்னு போட்டுருவோம். அப்ப இதோட ஆன்சர் என்ன வரும்? இன்டெக்ரல் x cube dx க்கு பதிலா dt divided by 4 4 வெளியே எடுத்துருங்க, 1 by 4. அடுத்து x4 க்கு நம்ம என்ன பண்ணணும்? t போடணும். அப்ப இங்க x4 என்ன இருக்கு? t. அப்ப sin of tan inverse t divided by x to the power 8 ன்னு இருக்கு. x to the power 8 எப்படி பிரிக்கலாம்? x to the power 4 2. ஓகேங்களா? அப்ப x to the power 4 என்ன வரும்? t ஸ்கொயர் எழுதலாமா? அப்ப 1 plus t ஸ்கொயர். இப்போ இந்த x cube dx ஆன்சர் என்ன இருக்கு? x cube dx dt by 4 1 by 4 எழுதியாச்சு, dt. புரிஞ்சா? அதுக்கப்புறம் இந்த tan inverse t இதுக்குங்களா, இதை எடுங்க. இதை எடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் u equal to tan inverse t. அப்ப டிஃபரன்சியேஷன்ல tan inverse t ஃபார்முலா என்ன? du by dt ஆன்சர் 1 divided by 1 plus t square. இப்போ இங்க என்ன இருக்கு? dt 1 divided by 1 plus d square இருக்கு இல்லையா? அப்ப இந்த dt கிட்ட கொண்டு போயிருங்க. அப்ப du equal to 1 divided by 1 plus t square dt. இப்போ நம்ம tan inverse t க்கு பதிலா u சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 1 divided by 1 plus t square dt க்கு பதிலா du சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்ப இதோட ஆன்சர் என்ன வரும்? அப்ப ஆன்சர் equal to 1 by 4 integral tan inverse t answer u. Substitute now sin u இதுக்கு பேர் என்ன பண்ணணும்? du. அப்ப integral sin x dx ஃபார்முலா என்ன? minus cos x plus c. அப்ப இங்க என்ன வரும்? minus 1 by 4 sin u வந்து நீங்க இன்டெகிரல் பண்ணீங்கன்னா cos u minus cos u plus c ன்னு வந்து. ஓகேங்களா? இப்ப இந்த u ஓட வேல்யூ என்ன? tan inverse t. அப்ப minus 1 by 4 cos க்கு பதிலா நீங்க என்ன பண்ணணும்? tan inverse t. அப்ப tan inverse t ஏன்னா இங்க என்ன இருக்கு? cos of. அப்ப இங்க என்ன பண்ணணும்? u க்கு மட்டும் தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப cos of tan inverse t plus c. ஓகேவா? அடுத்து t நம்ம என்ன எடுத்துருக்கோம்? t x to the power 4 ன்னு எடுத்துருக்கோம். அப்ப இதோட ஆன்சர் minus 1 by 4 cos of tan inverse t ஓட வேல்யூ x to the power 4 plus c. So very important sum. Easy. Thank you students.